நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. நான் 100 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேங்க. நல்லா தலையெல்லாம் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறேங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ளே இருக்க இந்த வயிற்று பகுதியில் இருக்க கழிவெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடணுங்க. நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கருவாடில் உப்பு இல்லை, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா கருவாடையும் தனித்தனியாக இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு நல்லா பரட்டி விட்டுட்டா சூப்பரான மொறுமொறுன்னு நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடிங்க. தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.